சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே காலியாக இருக்கக்கூடிய சோஷியல் ஒர்க்கர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தற்காலிகமான பணியிடங்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 25/6/2025 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன பணியிடமும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி 23,800 சேலரி, அதாவது பர் மந்த் சேலரி. MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 23,000 வந்து சேலரி. பேச்சுலர் இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இதுவும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 17,000 சேலரி. பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலிஜென்ட் டிசபிலிட்டி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி RCAயில் அங்கீகாரம் பெற்ற கேண்டிடேட்டாக இருக்கணும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வேலிடாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது தற்காலிகமானது, நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. ஜாயின் பண்ணும்பொழுது அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? விண்ணப்ப படிவங்களை வந்து இணையதள முகவரியில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணலாம். இதுதான் வந்து சேலம் மாவட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமான பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிங்க. உங்களுடைய பேர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேமு, தந்தை இல்லைனா கணவருடைய பேர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி ஆதார் கார்டு காப்பி, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைக்கணும். எந்த விதமான கனெக்டிவிட்டியும் சரி, எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் சரி உங்களுக்கு மொபைல் மூலயமாக அல்லது மெயில் மூலயமாக தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? அதனால் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி உங்களுடைய நிரந்தர முகவரி, தற்காலிகமான முகவரி, இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. இடம் மற்றும் நாளை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? என்னென்ன அப்ளிகேஷன் கூட டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அனுப்பணும். அப்ளிகேஷன் கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், எல்லாத்தையும் வந்து அதற்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் கீழே ஜெராக்ஸில் கீழே நீங்கள் வந்து சைன் பண்ணி அதை வச்சு அனுப்பணும். சரிங்களா?